இந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கூகுள் கிளாஸ் ரூம் இதை எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதாவது ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இதை வந்து ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதுக்கு நீங்கள் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுள் கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ணிங்க அப்படின்னா செகண்ட் உள்ளது classroom.google.com இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நான் சொல்கிறது வந்து ஃபேக்கல்ட்டிக்கு, அதாவது ஸ்டாஃப்ஸ் வந்து எப்படி ஒரு கிளாஸ் ரூம், உங்கள் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிரும். இதில் நிறையா கிளாஸஸ் இருக்குது. இப்போது நீங்கள் புதுசாக வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணால் இந்த ப்ளஸ் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணும்போது ஜாயின் கிளாஸ், க்ரியேட் கிளாஸ் இருக்கும். நீங்கள் வந்து க்ரியேட் கிளாஸ் தான் கொடுக்கணும். ஃபேக்கல்ட்டி வந்து க்ரியேட் கிளாஸ் தான் கொடுக்கணும். ஸோ க்ரியேட் கிளாஸ் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது கிளாஸ் நேம் கேட்கும். ஸோ உங்களோட கிளாஸ் நேம் என்ன அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. இப்போது என்ன உங்கள் டிகிரியோ அந்த டிகிரி கொடுத்துக்கலாம். பிஇ, எம்இ, பிஎட், எம்எட். ஸோ நீங்கள் அது என்ன டிகிரி நீங்கள் அதில் கொடுக்கணுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த டிகிரியை கொடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள் நான் பிஎட்னு கொடுக்குறேன். உள்ள உங்களோட காலேஜ் நேம் ரெக்வயருங்கிறது காலேஜ் நேம் போட்டுக்கலாம். ஸோ அந்த கிளாஸ் ரூமில் வந்து உங்கள் காலேஜ் நேமை ஷார்ட்டாக போட்டுக்கோங்க. செக்ஷன் எந்த செக்ஷனோ அந்த செக்ஷன். சப்ஜெக்ட் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அந்த சப்ஜெக்டை வந்து நீங்கள் சப்ஜெக்ட் நேமாக போட்டுக்கலாம். ரூம் அப்படிங்கிறது தேவை கிடையாது. ஸோ இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் க்ரியேட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறமா உங்களோட கிளாஸ் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் க்ரியேட் ஆகிரும். நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அந்த நேம்லே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் கிளாஸ் ரூம் வந்து க்ரியேட் ஆகிரும். ஸோ அந்த கிளாஸில் தான் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் ஜாயின் பண்ண வச்சுட்டு நீங்கள் உங்களோட நோட்ஸ் அண்டு பிபிடிஸ் இதெல்லாமே போஸ்ட் பண்ண போகிறீங்க. இங்கே பாருங்கள். ஸோ பிஎட் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ண கிளாஸ் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதில் இந்த கிளாஸ் ரூம் கோடுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸ் ரூம் கோடு பக்கத்தில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட டெக்ஸ்ட்டை வந்து இன்னும் நீங்கள் கிளியர் வியூவாக வந்து வியூ பண்ண முடியும். ஸோ கிளிக் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நீட்டாக இவ்வளோ இதுதான் வந்து இந்த கிளாஸ் ரூம் கோடு. இந்த கோடை யூஸ் பண்ணி தான் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இந்த கிளாஸ் ரூமில் வந்து ஜாயின் பண்ண முடியும். ஸோ இந்த கோடை வந்து நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு வாட்ஸ்அப்பில் கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த கோடை அனுப்பிச்சிடலாம். ஸோ இதுதான் உங்களோட கிளாஸ் ரூம் க்ரியேட் பண்ணுறது. இதில் பீப்புள் அப்படின்னா டீச்சர்னால் நீங்கள் இருப்பீங்க. இதில் டேரெக்டாக அந்த ஸ்டூடெண்ட்ஸில் ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து அவங்க மெயில் ஐடி கொடுத்து கூட அவங்கள வந்து இன்வைட் பண்ணிக்கலாம் இந்த கிளாஸ் ரூமில். அதாவது அந்த கோடு கொடுக்காமல் டேரெக்டாக அவங்களோட இமெயில் மூலமாக கூட நம்ம அதை அவங்கள இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, இப்போ இதில் ஒரு அசைன்மெண்ட்டோ இல்லை ஒரு நோட்டிஃபிகேஷன் ஏதோ ஒன்று நீங்கள் வந்து டைப் பண்ணணும். எல்லோரும் இப்போ ஜாயின் பண்ணிட்டாங்க இந்த கிளாஸ் ரூமில். இதில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது அவங்களோட கிளாஸ் ரூம்லேயும் போய் போஸ்ட் ஆகிரும். அதே சமயத்தில் அவங்களுக்கு மெயிலாகவும் இது சென்ட் ஆகும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக மெயிலாக நீங்கள் என்ன இன்ஃபர்மேஷன் போடுறீங்களோ அது சென்ட் ஆகிரும். நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் போடணும் அப்படின்னா அவங்களோட ஒவ்வொரு மெயில் ஐடியும் டைப் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் நீங்கள் என்ன போஸ்ட் பண்ணாலும் அவங்களுக்கு மெயில் போயிடும். இல்லை டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது அட்டாச் பண்ணணும்னா இந்த ஆட் அப்படிங்கிற பட்டனை வச்சு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், அட்டாச் பண்ணிவிட்டு போஸ்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸோ போஸ்ட்னு கொடுத்த உடனே நீங்கள் எந்த இன்ஃபர்மேஷன் இப்போ போஸ்ட் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த கிளாஸ் ரூமில் அடுத்தடுத்து வந்து ஒவ்வொரு பேஜுக்கும் அது வந்துட்டு ஸ்டோர் ஆகிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸாகவும் வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சாச்சு. இப்போது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த அசைன்மெண்ட் கொடுக்குறதுக்கு நீங்கள் அந்த மேலே ஸ்ட்ரீமுக்கு பக்கத்தில் கிளாஸ் ஒர்க்குன்னு இருக்கும். அந்த கிளாஸ் ஒர்க்கை கிளிக் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் ஒர்க்கில் க்ரியேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். க்ரியேட்டுங்கிறத கிளிக் பண்ணி அசைன்மெண்ட்டுங்கிறத கொடுங்க. ஸோ அசைன்மெண்ட்டை கிளிக் பண்ணோன்னா இப்போ என்ன அசைன்மெண்ட் டாபிக், அந்த அசைன்மெண்ட் டாப்பிக்கை வந்து நீங்கள் டைட்டிலில் டைப் பண்ணிடலாம். இப்போ அந்த அசைன்மெண்ட்டு என்ன கொஸ்டின்ங்கிறத இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கூட நீங்கள் டைப் பண்ணிடலாம். இல்லை அப்படின்னா அந்த ஆட் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் அந்த கொஸ்டினை கூட நீங்கள் வேர்டு ஃபைலாவோ இல்லை வேறு ஏதோ ஃபைலாவோ அட்டாச் பண்ணிக்கலாம். அவங்க அதை டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டரில் எங்கே இருக்கோ நீங்கள் அதை அட்டாச் பண்ணிக்க முடியும். அட்டாச் பண்ணிவிட்டு இப்போது இங்கே இதில் பாயிண்ட்ஸ் 100 அப்படின்னு கொடுத்துருக்கேன். அதாவது அந்த அசைன்மெண்ட்டுக்கு 100 பாயிண்ட்ஸ் டியூ அப்படின்னு இருக்குது. இப்போது நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் நீங்கள் இதை வந்து சப்மிட் பண்ண முடியும். அவ்வளோதான் அதுக்கு ஒன்று டைம். அப்படின்னா இப்போ நான் April 10ன்னு கொடுக்குறேன்னா அந்த ஆப்ஷனல் டைமிங்கில் நாளைக்கு ஈவினிங் 5 o'clock, அப்போ 5 PM அப்படிங்கிறத நான் இதில் செட் பண்ணிவிட்டேன் அப்படின்னா 5 PMக்கு அப்புறமா அவங்க இதில் அவங்க அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணாலும் அது அக்செப்ட் ஆகாது. ஸோ எந்த டைம் கொடுக்கணுமோ அந்த டியூ டைம் வரைக்கும் கொடுத்துட்டு மேலே அசைன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா
ஆட்டோமேட்டிக்காக இந்த அசைன்மெண்ட்டு வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் இண்டிவிஜுவலாக மெயிலாகவும் போயிடும், அவங்களோட கிளாஸ் ரூமில் இது போஸ்ட் ஆயிரும். ஸோ ஸ்ட்ரீமில் போய் பார்த்தோம்னா அது போஸ்ட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் இதை வியூ பண்ணி பார்க்கணும், எத்தனை பேர் இன்னும் அசைன்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கணும்னா அது மேலே போய் நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இல்லை, இருந்தாங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அசைன்டு அப்படிங்கிறது ஒரு 60 பேர் இருக்காங்கன்னா 60 பேர்னு காட்டும். இந்த டர்ன்டு இன் அப்படிங்கிறது எத்தனை பேர் ரிட்டன், அதாவது அசைன்மெண்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அந்த கவுண்ட் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த சைடு வந்து மார்க்கோட நம்மளே போட்டுக்கலாம், மார்க் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மார்க் நம்மளே போட்டுக்கலாம். ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அதே தான். ஸோ இந்த கிளாஸ் ரூம் கோடை அவங்க இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த கிளாஸ் ரூம் கோடை அவங்க கொடுத்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டூடெண்ட்டு உள்ளே போயிட்டு ஜாயின் கிளாஸ் எப்படி டீச்சர் வந்து அதை கொடுத்தாங்களோ அது மாதிரி ஜாயின் கிளாஸ் கொடுத்து அந்த கோடை அவங்க கொடுத்து ஜாயின் கொடுத்துட்டாங்கன்னா டேரெக்டாக இந்த கிளாஸ் ரூமில் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஜாயின் ஆகிடலாம், அசைன்மெண்ட்டும் சப்மிட் பண்ணலாம், எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதிலேருந்து கேதர் பண்ணிக்கலாம். இதுதான் கூகுள் கிளாஸ் ரூமோட மெயின். இதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி, ஜிமெயில் ஐடி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும். இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த கூகுள் கிளாஸ் ரூமை வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். இந்த லாக்டவுன் பீரியடில் இந்த ஆன்லைன் கிளாஸ் மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வீடியோஸ் போஸ்ட் பண்ணிக்கலாம், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸும் அதை கிளியராக வந்துட்டு அப்பப்போ அவங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே வாட்ச் பண்ண முடியும். டேரெக்டாக ஆன்லைனில் எப்படி லைவாக கிளாஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இதுபோல் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர்